வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிலபஸில் யூனிட் 7ல் வேலுநாச்சியார் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ சிலபஸ் வைஸாக தான்ப்பா யூனிட் 7 கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ அதில் இருக்கிற வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வணிகம் நமக்கு நம்ம நாட்டை வணிகம் செய்யத்தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமது நாட்டை கைப்பற்றிக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து வீரப்போர் புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களில் வெற்றி பெற்றவங்க கொஞ்சம் சிலர் தான். வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் தான் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றி தான் சிறந்தது. அதாவது அந்த சூழ்நிலைக்கேற்ப எப்படி செயல்படுறோங்கிறது தான் நம்ம வெற்றி தீர்மானிக்கும். விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவர் வேலுநாச்சியார் தான். அவங்கள பற்றி இந்த பாடத்தில் படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, இவங்க வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். அதாவது ராமநாதபுரம் அப்படிங்கிற ஊரை ஆண்ட செல்லமுத்துவின் மன்னரின் ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். அப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா அந்த பிள்ளைய செல்லமாக வச்சுக்கிடுவாங்க. அதனால செல்லமுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேட்டம், வார்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்வோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரால் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்துக்கு மகளாக பிறந்தாங்களாம். அவங்க அறிஞ்ச மொழி பாருங்க, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது 3 மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போக அவங்களுக்கு சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டு இறந்து போயிடுறாரு. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை, நான் எங்கள் கணவரை கொன்றவரை நான் வென்று சிவகங்கையை மீட்பேன் அப்படின்னு உறுதி பூண்டிட்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி பெறாங்க. பாருங்க, காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதர் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வேலுநாச்சியார் கணவர் இறந்ததுக்கு நான் பழி தீர்க்கும் விதமாக என் நாட்டை மீட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி பூண்டுறாங்க. அப்போ அவங்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி பெறாங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல், அதாவது அவங்க தங்கியிருக்க திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை நடக்குது. அந்த ஆலோசனை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை வாங்க பார்ப்போம். திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நடுவில் வேலுநாச்சியார் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், தளபதி பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலரும் அவங்க அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் அமைச்சர் தாண்டவராயன், தளபதி பெரிய மருது, சின்ன மருதுங்கிறதா இந்த பாராள முக்கியம்ப்பா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அவங்க வேலுநாச்சியார் கவலையோடு சொல்கிறாங்க, நம்ம சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அமைச்சர் தாண்டவராயன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரம் அதை நம்ம மீட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேலுநாச்சியார் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான்ப்பா போகும். நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. அப்புறம் புக்ஸில் ஒன்ஸ் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சரியாக போயிடும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணும்போது கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, அப்போது அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே பெரிய ஆரவாரம் கேட்குதான். மைசூர்ல இருந்து ஐதர் அலி அனுப்பிய படைகள் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் அவர்கள் சொல்றாங்க. அப்போ அரை வாயில இருந்த வீரன் ஒருவர் அரசியார்கிட்ட சொல்றாரு, மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வேலுநாச்சியார் சொல்றாங்க, சரி அவங்கள ஓய்வு எடுக்க சொல்லுங்க, நான் பிறகு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரனும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் சொல்கிறாங்க. அதை வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. நம்ம இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் போகும்போது அவர்கிட்ட நீங்கள் உறுதிமொழியில் பேசுனீங்க. அப்போது அவர் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியதை நான் பார்த்தேன் அப்படின்னு தாண்டவராயன் கூறுறாங்க. இதில் தாண்டவராயன் யார்? அமைச்சர்.
அப்போ நமக்கு அரசியாரின் பன்மொழி அறிவு வந்து நமக்கு பெரிய நன்மையை தந்து இருக்கிறதுன்னு சொன்னவர் சின்னமருது. இது ஒரு வரியும் முக்கியம்ப்பா. இந்த வரியை கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டுருவாங்க. அமைச்சியாரின் அரசியாரின் பன்மொழி அறிவு வந்து நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்குதுன்னு சொன்னது யாருன்னா சின்னமருது. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்துட்டாங்க. அதனால நம்ம நாளைக்கே சிவகங்கையை மீட்க புறப்படலாமா அப்படின்னு பெரிய மருது கேட்குறாங்க. சிவகங்கையை மீட்க நாளைக்கே புறப்படலாமான்னு கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது. அதுக்கு அவங்க வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இல்லை, நம்ம என் கணவர் கொல்லப்பட்ட ஊரான காளையார் கோயிலை தான் முதல்ல மீட்கணும், முதல்ல கைப்பற்றணும், அதுக்கு பிறகு நம்ம சிவகங்கையை கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து அதை சம்மதிக்கிறாங்க. மறுநாள் வந்து காளையார் கோயிலை நோக்கி வந்து வேலுநாச்சியார் படை வந்து புறப்படுது. அவங்க வந்து இது பாருங்க, ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலிங்கிறவங்களை வந்து தலைமை ஏற்று வந்து அந்த காளையார் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. காளையார் கோயிலில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே வந்து போர் நடக்குது. இறுதியில் வந்து ஆங்கிலேயர் படை வந்து தோத்து போயிடுது. வேலுநாச்சியார் அவர்கள் வந்து காளையார் கோயிலை கைப்பற்றிட்டு உடனே இவங்க சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்னு பெரிய மருது சொல்கிறாங்க. இதை பாருங்க, காளையார் கோயில் நம் கைக்கு வந்து விட்டது, இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்னு சொல்கிறது யாரு அப்படின்னா பெரிய மருது. அப்போ வந்து இவங்க வேலுநாச்சியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சிவகங்கை கோட்டைக்குள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போ போய் நம்ம உள்ள நுழைஞ்சு வந்து கோட்டையை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்னமருது வந்து சொல்கிறாங்க. விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்குள் செல்வதற்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் வந்து கூடையில் பூ பழம்லாம் கொண்டு போகிறது மாதிரி ஆயுதங்களை மறைச்சு வச்சு கொண்டு போய் கோட்டைக்குள் வந்து செல்லட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம தாக்குதலை தொடங்கணுன்னா ஆண்கள் படைப்பிரிவினர் வெளியே இருந்து கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு வந்து தாக்கட்டும், அப்போது நம்ம ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் அவர்கள் சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்படியே செய்யலாம்ட்டு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. உடனே அவங்க வந்து இன்னும் ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா தாண்டவராயன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க அந்த காளையார் கோயிலில் அவங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே அவங்க தப்பிச்சு வருவாங்கல்ல, அவங்க தப்பிச்சு வரும்போது வேலுநாச்சியார் வந்து எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுகிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கேட்டு வற்புறுத்துவாங்க. எவ்வளோ வற்புறுத்தினாலும் அவங்க வந்து வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவங்க பேர் வந்து உடையாள், ஆடு மேய்க்கும் பொண்ணு. உடனே அவங்கள வந்து ஆங்கிலேயர் கொடுமைப்படுத்தி வந்து கொன்றுப்பாங்க. அதை வந்து தாண்டவராயன் வந்து வேலுநாச்சியார் அவர்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அவருக்கு உரிய மரியாதையில் சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நடுகள் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்கிறாங்கங்கிறது தான்ப்பா இந்த லெசனில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் எந்த வார்த்தையை யாருக்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே கொஸ்டினில் கேட்டுருவாங்க. நடுகள் நட ஏற்பாடு செய்யுங்கள்னு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க வேலுநாச்சியார். அவங்க அந்த பெருமையை எல்லாரும் அறிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரும் சரிங்கிறாங்க. விஜயதசமிக்கு முதல் நாள் வந்து சிவகங்கையை நோக்கி வந்து புறப்பட்டது படை. ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் பெண்கள் மட்டும்தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் அன்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பி போகிறாங்க. வழியில் வந்து உடையாளுக்கு நடப்பட்ட நடுகள் முன்பு வந்து வேலுநாச்சியார் அவர்கள் இறங்கி தான் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அங்கிருந்த வீரர்கள் வந்து உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்கிறாங்க. படை வந்து மறுநாள் காலை வந்து சிவகங்கையை அடையுது. நெக்ஸ்ட் பாருங்க, அரசி வந்து தமது பெண்கள் படைப்பிரிவினோட மாறு இடத்துல உள்ள வந்து போறாங்க. உள்ள சென்றதும் அங்குள்ள ஆயுத கடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். இப்போ பாருங்கப்பா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குயிலி வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை ஏற்றாங்கல்ல, அவங்க வந்து அரசிட்ட சொல்கிறாங்க, நான் மாறு இடத்துல உள்ளே போயிட்டு அங்குள்ள ஆயுத கடங்குக்கு எப்படியாவது தீ வச்சு விடுறேன். தீ தீ எரியிற அந்த ஜுவாலை வந்து தெரியும் இல்லையா மேலே, அப்படி தெரிஞ்சோன்னா நம்ம படம் வந்து உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, அப்படியே ஆகட்டும்ப்பா, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள்ளே வந்து போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கோட்டைக்குள்ளே பெரிய கூச்சல் வந்து சவுண்டு, அதாவது பெரிய கூச்சல் சவுண்டு வந்து கேட்குது. உடனே உயரமான தீ வந்து தெரிய வருது. நமது படைகள் உள்ளே நுழையட்டும்னு வேலுநாச்சியார் வந்து ஆணையிடுறாங்க.
உடனே உள்ளே போய் அவங்க ஆங்கிலேய படையோட கடுமையாக போரிட்டு வந்து இறுதியில் வந்து ஆங்கில படை தோற்று போய் கோட்டையை விட்டு ஓடிடுது. வேலுநாச்சியார் அவர்கள் வந்து கோட்டையை மீட்டுறாங்க. உடனே கோட்டையை மீட்டு முடிச்ச உடனே அவங்க வேலுநாச்சியார் வந்து குயிலியை வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குயிலி தான் தான் உடலில் வந்து தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதிச்சிட்டாங்க அப்படின்னு வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. குயிலி வந்து தம் உயிரை தந்து தம் நாட்டை மீட்க கொடுத்திருக்கிறாரு, அவரது துணிவும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு வேலுநாச்சியார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் வேலுநாச்சியார் அவர்கள் எப்படி இவங்க ஆங்கிலேயரை ஜெயிச்சாங்க அப்படின்னா, வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடும் குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கையை மீட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் அவர்கள் பெருமையை வந்து சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான்ப்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பாடம் மாதிரி வாசித்தா உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுனா உங்களுக்கு கதையாக கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி வாசிக்கலான்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வர்ற பாடங்களை அது மாதிரியே பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், வேலுநாச்சியாரின் காலம் வந்து 1730 1796 வரைக்கும். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். இதை வாங்க கொஞ்சம் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் இதில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். வேலுநாச்சியார் வந்து வேலுநாச்சியாரோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து மன்னர். வேலுநாச்சியார் வந்து அறிந்த மொழிகள் பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்திங்கன்னா சிலம்பம், குதிரையேட்டம், வாட்போர், விற்பயிற்சி. அவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் எங்கே இறந்து போனார்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலில். அதுக்கு பிறகு வேலுநாச்சியார் எங்கே தங்கி பயிற்சி எடுத்தாங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவங்க சிவகங்கையை மீட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகு. அமைச்சர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தாண்டவராயர். தளபதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. அடுத்து பாருங்க, வேலுநாச்சியார் வந்து வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஐதர் அலி அனுப்பிய வந்து 5000 படைகள் வந்து வேலுநாச்சியாரை வந்தது. அப்புறம் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து மருது சகோதரர்கள். பெண்கள் பிரிவுக்கு தலைமையேற்றவங்க வந்து குயிலி. அவங்க அந்த சிவகங்கை கோட்டையினோட கதவுகள் என்னைக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னா விஜயதசமி அன்னைக்கு. வேலுநாச்சியார் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மீட்க ஆசைப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா காளையார் கோவில். அதுக்கு பிறகுதான் அவங்க சிவகங்கை வந்து மீட்பாங்க. வேலுநாச்சியார் வந்து காட்டி கொடுக்காத பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். அந்த உடையாளுக்கு வந்து வேலுநாச்சியார் என்ன சிறப்பு செய்ய சொன்னாங்கன்னா நடுகள் நட சொன்னாங்க. நடுகள் நட்டதுக்கு அவங்க அந்த நடுகளுக்கு என்ன காணிக்கையாக செலுத்தினாங்கன்னா தான் அணிந்திருந்த தாலியை வந்து காணிக்கையாக செலுத்தினாங்க. வேலுநாச்சியார் காலம் வந்து 1730 1796. அவங்க சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவங்க வந்து வேலுநாச்சியார். அப்புறம் அங்கே உள்ள தீக்கடங்குக்கு வந்து ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்குக்கு தீ வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி. அப்புறம் கடைசியில் இவங்க வேலுநாச்சியார் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகமும் இணைந்து சிவகங்கையை மீட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்கப்பா. இதோட வேலுநாச்சியார் வந்து முடிகிறாங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.